குருமார்களின் குருவருள் துணை கொண்டும் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் முடிந்த அளவிற்கு நன்மை செய்யும் பொருட்டும் நமது இந்து மத தர்மத்தை பின்பற்றி சனாதன தர்மத்தை உலக அளவில் பரப்பும் பொருட்டும் உருவாக்கப்பட்டதே இந்த சைவ அதிகார சேனாவென்ற சங்கமாகும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஸ்த்ராஹினோ தேஹி துர்ங்கே தேவி நமோஸ்துதே ரோகானசேஷானபஹம்சி துஷ்டா ருஷ்டாதுகாமான் சகலானபீஷ்டா வாமாஸ்ரிதானான் நவிவன்னராணாம் வாமாஸ்ரிதாஹ்யாஸ்ரயதாம் பிரயாந்தி சர்வாபாதா பிரசமனம் த்ரைலோக்யஸ்யாகிலேஸ்வரி ஏவமேவ த்வயா கார்யமஸ்மத்வைரி விநாசனம். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நமது சங்க உறுப்பினரும் நமது பாடசாலையிலே பயின்று சிவாகம வித்யாநிதி என்ற பட்டம் பெற்ற மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானத்தில் முதல் ஸ்தானிகமாக இருந்து பூஜை செய்து வரக்கூடிய சிவஸ்ரீ ஆலாசிநாத பட்டர் அவர்களை வரவேற்புரை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவையோருக்கு வணக்கம். எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் தனிப்பெருங்கருணையினாலும் மற்றும் எங்களுக்கு ஞான வழிக்கு அழைத்து சென்ற எங்களின் ஞான தந்தை எங்கள் குருநாதர் அண்ணா அவர்களை நமஸ்கரித்து கொண்டு இந்த ஒரு சைவ நெறி தலைத்தோங்க பல்வேறு குருமார்களும் ஆச்சாரிய பெருந்தைகளும் பாடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சைவ சம்பிரதாயத்தை மேலும் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்று அவர்களையும் ஈடுபடுத்தும் பொருட்டாக உருவாக்கப்பட்டதே சைவாதிகார சேனா அமைப்பாகும். இங்கே வெளியிட இருக்கின்ற 2 நூல்களான யாக பூஜா விதானம் என்ற நூலின் சிறப்பை பற்றியும் நூலிலே அமைந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் சிவாகம வித்யாநிதி ஸ்ரீ என் குருமூர்த்தி சிவம் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். சிறப்புமிக்க ஆகமங்களில் இறைவனை ஷிலா விக்கிரகங்களில் வழிபடும் உருவ வழிபாடும் சிவலிங்க வழிபாடும் அருவுருவ வழிபாடும் யாகாகினியில் வழிபடும் அருவ வழிபாடு என 3 வகை வழிபாடுகள் உள்ளன. அவற்றுள் ஒளி மிகுந்த இறைவனை அதே ஒளி மிகுந்த அக்னியில் யாகங்கள் மூலமாக வழிபடும் அருவ வழிபாடே மிகச்சிறந்த வழிபாடு என்பது ஆன்றோர்களின் கருத்தாகும். அந்த யாகங்களில் பல வகை யாகங்கள் உள்ளன. இதில் ஏக குண்ட யாக பூதையிலிருந்து ஏகோண பஞ்சாஷத் குண்ட யாக பூதை வரை ஆகமங்களில் பிரமாணங்கள் இருக்கின்றன. அதில் அக்னிகாரிய விதி என்பதை உரையுடன் பூர்ணானந்த சிவாச்சாரியார் அவருடைய புத்தகத்தை வைத்தும் மூல ஸ்லோகங்கள் சிவாகம சேகரம் புஸ்தகங்களிலிருந்தும் சித்தாந்த சாராவளி புஸ்தகங்களிலிருந்தும் மூல ஸ்லோகங்கள் எடுத்து தொகுத்து யாக பூஜா விதானம் என்ற புத்தகம் முதல் பாகமாகவும் பஞ்சாக்னி கொண்ட யாக பூஜையை மயிலை சிவஸ்ரீ சங்கராத்மஜ சிவாச்சாரியார் அவருடைய பஞ்சாக்னி விபஜன புஸ்தகத்தை வைத்தும் பஞ்சாக்னி யாக பூஜையை யாக பூஜா விதானம் பாகம் 2ஆகவும் தயாரித்து இன்றைய தினம் புத்தகம் வெளியிடுகிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் சுபாஷிதத்திலே அமைந்திருக்கின்றது. அவற்றிலெல்லாம் கிட்டத்தட்ட 10,000கணக்கான ஸ்லோகத்தினுள்ளே ரத்னம் போலே பொதிந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம் அயம் நிஜஹா பரோவேதி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாந்து வசுதைவ குடும்பகம் என்கின்ற ஸ்லோகம். யாதும் ஊரே யாவரும் கேளர் என்கின்ற
தமிழ் மொழி வாக்கிற்கு இணங்க அமைந்திருக்கின்ற இந்த ஸ்லோகம் இந்த அமைப்பினுடைய உயிர் நாடியாக விளங்குவது நமக்கெல்லாம் மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. இந்த அமைப்பினை தங்களது அருட்கரங்களாலே எத்தனையோ ஆயிரம் ஆலயங்களுக்கும் எத்தனையோ ஆயிரம் மாணவர்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் காரணமாக அமைந்திருக்கின்ற சத்குருநாதர்களின் திருக்கரங்கள் மூலமாக இந்த அமைப்பை துவக்கி வைக்குமாறு பேரன்புடன் அவர்களுடைய திருவடிகளை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முங்கு நசித்திடல் வேண்டுமன்னா என்கின்ற பாரதியினுடைய வாக்கையே நினைவு கூர்ந்து இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று எல்லா தாய்மார்களையும் போற்றி வணங்குகிறோம். இந்த அமைப்பின் கௌரவ தலைவர் பெங்களூர் வேதாகம சம்ஸ்கிருத வித்யாசாலையினுடைய முதல்வர்களை தலைமையுரை ஆற்றுமாறு பேரன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. வேதநெறி தலை துவங்க மிகு சைவத்துறை விளங்க என்ற வாக்கின் வண்ணமாக இந்த ஒரு அவையிலே வீட்டிற்குரிய குருநாதர்களுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் இந்த அவையிலே எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு, சென்னையிலே இந்த மாதிரி விழா நடக்கிறது என்பது மிகவும் ஒரு அரியதாகும். இந்த அவை என்பது ஏதோ மாணவர்களுக்கான நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் இந்த வலிமைமிக்க பாரத தேசத்தையே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு விளங்கக்கூடிய அவையாக இது அமைந்திருக்கிறது.
எல்லாம் வல்ல கற்பக விநாயக பெருமானுடைய திருவிழாலும் நம்முடைய தெய்வங்களுடைய திருவிழாலும் சைவாதிகார சேனா துவக்க விழாவும் புத்தக வெளியீட்டு விழாவும் இன்று காலை மிகவும் சிறப்பாக தொடங்கியுள்ளது. தலைமையேற்றிருக்கும் பெங்களூர் பாடசாலை முதல்வர் சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியர் அவர்களே, திருப்பரங்குன்றம் வேதசிவா பாடசாலை முதல்வர் ராஜா அண்ணா அவர்களே, மதிப்பிற்குரிய கார்த்திகை சிவம் அவர்களே, வடமொழி பேராசிரியர் விவேகானந்தா கல்லூரி மதிப்பிற்குரிய அபிராம சுந்தரன் அவர்களே, சங்கராத்ம சிவாச்சாரியர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் சிவாச்சாரிய பெருமக்கள், மாணவர்கள் மற்றும் அனைத்து பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல கற்பக விநாயகர் பெருமான் திருவிழாலும் நம்ம தெய்வங்கள் திருவிழாலும் எல்லா நலன்களும் உண்டாக முதலில் பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். மிகவும் ஒரு நல்ல செயலை தொடங்கி நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த தேதியில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மாணவர்கள் கேட்டபொழுது அவரோடு முதலில் ஒப்புக்கொண்டு விட்டோம். அதே போல் ராஜா அண்ணவர்களும். ஆனால் இன்று தேதியில் அங்கு பல்வேறு அலுவல்கள் இருந்தாலும் நம்முடைய சமூகம் சார்ந்த நமக்கு தேவையான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, எப்படியும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் எப்படியும் கலந்து கொண்டு விட்டோம். என்றால் நேற்று காலை வரை வர முடியுமோ முடியாதோ என்ற சூழ்நிலை இருந்தது. எல்லாம் இறைவனுடைய திருவருள். இன்று உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. ஒரு நல்ல பயனுள்ள செயல், புத்தக வெளியீடு மட்டுமல்ல, சமூக சேவை எல்லாவற்றிற்குமாக இந்த அமைப்பு தொடங்கியுள்ளது. இன்னைக்கு நம்ம புஸ்தக பாடசாலை நடந்தது. அடுத்தது படிக்கிறதுக்கு புஸ்தகம் சுவாமி கொடுத்தார். அடுத்து இதை எப்படி பிரயோகப்படுத்து அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சைவாதிகார மூணாவது படியாக நீ வளர்ந்து நம்ம சமூகத்தை நிற்கிறது. இன்னைக்கு தர்மாதிகார சேனாவாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னார். சைவம் தர்மம் ரெண்டுமே பர்யாய பதங்கள் தான். எல்லா இடத்துலையும் ஒரே வார்த்தையை போட முடியாது. அதனால் என்னன்னா அந்த சிவம்னாலே எத்ரியதே தர்மஹா. அதனால சைவாதிகார சேனான்னு இருந்தாலும் சரி, தர்மாதிகார சேனான்னு இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். சைவாதிகார சேனாவே தான் தர்மாதிகார சேனா. ஏன்னா அதை தவிர வேற எதுவும் தர்மம் இருக்க மாதிரி தெரியல. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இதில் என்னையும் நான் சொன்ன மாதிரி வெள்ளம் பெரிய வெள்ளம் வரா. இந்த குருமூர்த்தி எங்கள் லைப்ரரியில் இருக்கார். பல நாட்களாக இருந்துருக்கிறதுனால, சார் பெரிய வெள்ளம் வரா, நீங்களும் எத்தனை நாள் தான் லைப்ரரியிலே உட்காந்துருப்பேள், அவகிட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக ஒருவேளை என்னையும் கூப்பிட்டு ஒரு 4-5 வார்த்தை பேச சொன்னான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அற்புதமான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு, இது மேலும் நல்ல விருத்தி அடையணும். சக்ஸஸுக்கு காரணம் என்னென்னா, அதில் பல காரணங்கள் சொல்லின்னு வந்தோம். அதில் ஈவன் இன் தி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சக்ஸஸுக்கு ஒரு ரீசன் என்னென்னா செல்ஃப் இம்போஸ்டு டிசிப்ளின். அதாவது அந்த டிசிப்ளின் இருக்கணும், எல்லாம் ஒரே மாதிரியான தன்மை. அதுதான் அந்த யூனிஃபார்ம்லாம் வைக்கிறது. கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், இப்போ ஆஃபீஸர்ஸ்லாம் கூட அந்த யூனிஃபார்ம்லாம் உண்டு. அந்த டிசிப்ளின் வேணும், செல்ஃப் இம்போஸ் டிசிப்ளின். அது இந்த சைவாதிகார சேனா மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன் நான். ஒரே மாதிரியான கரை வேஷ்டி, ஒரே மாதிரியான சட்டை, அந்த ஒரு யூனிஃபார்ம், அந்த ஒரு டிசிப்ளின் தே ஹவ் ஸ்டார்டட். ஸோ தட் இஸ் ஆல்சோ எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்ஸஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த சைவாதிகார சேனான்னும் பொழுது சைவ மதத்தை அதிகாரம், தமிழ் அதிகாரம்னா அடுத்தவாளை தூண்டுறது, சைவர்களை தூண்டுவது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம்னு இல்லை. சைவர்களுடைய கடமைகளுக்கு உட்பட்டவர்கள்னு தெரியறது இதிலிருந்து. அதனால் ஒரு சைவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சைவனாக இருப்பதற்கான யோக்கியதைகள் அதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு இந்த சைவாதிகார சேனை அப்படின்ற வார்த்தையிலிருந்து நம்மால் தெரிஞ்சுக்க முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழில் பொருள் கொண்டாலும், இந்த வடமொழியில் இருக்கக்கூடிய பொருளை, அதாவது வடமொழி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டாலும், நம்மோடு மட்டுமல்லாமல் பிறரையும் இந்த சைவம் தொடர்பான விஷயங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். அது நம்முடைய கடமைன்னு தெரிகிறது. இப்படி பல பொருள்களை கொண்டு இந்த சைவாதிகார சேனா என்ற இந்த அமைப்பு நமது பெங்களூர் பாடசாலையை சார்ந்த மாணவர்களால் தொடங்கப்பட்டு இருக்கிறது.
இப்பொழுது பிராசாத மந்திரத்தின் சில விஷயங்களை பார்ப்போம். பிராசாத சப்த நிருக்தி. பிராசாத என்ற சொல்லின் 3 எழுத்துக்களை அதனின் காரண பெயர் சொல்லாக விளக்குகின்றனர். அதாவது பிராசப்தம் சாத் சிவஞேயம், சாசப்தம் சக்திருச்சியதே, தம்சப்தம் தத் ஸ்வரூபம் து திரிவர்ணம் அபிதீயதே, தானேன முக்திதம் யஸ்மாத் தஸ்மாத் பிராசாதம் உச்சியதே என்கிறது வாதுலாகமம். இதன் பொருள் யாதெனில், பிரா என்ற எழுத்து சிவன் என்றும், சா என்ற எழுத்து சக்தி என்றும், தம் என்ற எழுத்து சிவனும் சக்தியும் சேர்ந்த உருவம் என்றும், அதனால் இதுவே மோட்சத்தை தரக்கூடியது என்றும் இதன் பொருளாக விளக்கப்படுகின்றது. நம்மளுடைய சைவாகமத்தை படித்த வித்தியார்த்திகள் எல்லா பாடசாலையில் வேணாலும் படிச்சிருக்கலாம். அவள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கணும். பாரத தேசத்தில் மட்டும் இல்லாமல் விஸ்வ ஹிந்து அப்படிங்கிற மாதிரி விஸ்வத்தில் இருக்கிற உலகம் பூரா அவள் பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பாடசாலையில் படிச்சிருப்பா. அதனால அகில இந்தியங்கிறத தாண்டி விஸ்வ அப்படிங்கிற வார்த்தையோட ஆதிசைவ வித்யார்த்தி சமிதி அல்லது பரிஷத்துன்னு இருந்தால் நன்னா இருக்கும். அதை ஒரு அமைப்பு கேட்டு பண்ணலாம். நானும் ஒரு பாடசாலையோட வித்யார்த்தி தான். நம்மலாம் அட்வைசராக இருக்கலாம். ஆனால் ஒரு துடியாக நன்னா வேலை செய்கிற குழந்தைகளை ஒரு போஸ்டிங் பண்ணணுன்ட்டு நான் திருப்பகுண்டம் கார்த்திகிட்டையும் அருணசுந்தரத்தையும் கேட்டிருந்தேன். அது என்னமோ இன்னும் அது ஒன்றும் நடக்கலையே நினச்சிட்டு இருந்தேன். அது ஏதோ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இந்த சைவாதிகார சேனா அப்படிங்கிறத குழந்தைகள் வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது தான் எனக்கு பார்த்தேன். உடனே சந்தோஷமாக இருந்தாலும் நான் அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டேன், இது இந்த தலைப்பு யார்ப்பா கொடுத்தா? சைவாதிகார சேனா அப்படின்ட்டு. சிவசேனா மாதிரி இருக்கேன், நன்னா இருக்கு.